Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 32 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம இறனு சும்மா வெறி கொண்டு அடிக்க போறேன்னு சொல்லி கடைசியில அடி வாங்கி திருச்சான் பாத்தீங்களா, கீழே போய் பொத்துன்னு விழுவான். அந்த டைம் பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக். எப்போன்னு பாத்தீங்கன்னா இந்த பிராக்டிஸ் டைம்ல அணிக்கிட்டு அடி வாங்கினானே அந்த டைம். என்னமா இந்த அடி அடிக்கிற வலிக்குதும்பா. ஏன்டா பிராக்டிஸ்னா பின்ன சும்மாவா இருக்கும்? உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எதிர்த்து நீ சண்டை பண்ணும். இல்ல நான் வீக்கா இருக்கேன்னு நீ நினைச்சிட்டியான்னு கேப்பா. ஆமா, நீ வீக்கா இருந்தீங்கன்னா நான் ஏன் இப்படி திருச்சி வந்து விழுந்து கிடக்குறேன், நல்லா ஜோக் பண்றேன்பா. அவன் என்ன சொல்லுவா, நான் ஒண்ணு என்னோட ஸ்ட்ரென்த் எல்லாம் யூஸ் பண்ணி உன்னை தூக்கி அடிக்கல, இது எல்லாமே டெக்னிக் தான். இந்த மாதிரி டெக்னிக்ஸை யூஸ் பண்ணா வீக்கா இருக்கவங்க கூட ஸ்ட்ராங்கா இருக்கவங்கள ஈஸியா ஜெயிச்சிடலாம். அவங்கள தற்காத்துக்கிறதுக்காக இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சரி வா கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு அனி கிட்ட சண்டை போடுவானா. அவன் நம்ம பையன் என்னதான் ட்ரை பண்ணி அட்டாக் பண்ணாலும் அவ அசால்ட்டா எஸ்கேப் ஆகி பையில அலேக்கா தூக்கி அடிச்சிருவான். சொல்ல போனா இறனு அடி வாங்கினதுல சரண்டரே ஆயிட்டான். அந்த டைமுக்கு போது ஆனி எதையோ ஒன்னு ஃபீல் பண்ணிட்டு டக்குன்னு மூவ் பண்ணுவா. என்னடான்னு பார்த்தா நம்ம ரெய்னர் வந்து விழுவான். என்ன ஆனி மேலதான் வந்து விழ வந்திருப்பான். உசாரா நகர்ந்ததுனால இறன் மேல வந்து விழுவான். ஏன்டா எருமை இப்படியாடா வந்து விழுவ, இவனை யாரும் இப்படி போட்டு அடிச்சதுன்னு பார்த்தா மிகாசா இறனையே அடிச்சிட்டால, அதனால கடுப்பாயிட்டான். ஆக்சுவலா அவன் மேலதான் தூக்கி போட்டிருப்பா. ஆனி நவுந்ததுனால இறன் மேல வந்துட்டான். உடனே மிகாசா இருந்துட்டு நீ நல்லா சண்டை போடுற, ஏன் எனக்கும் கொஞ்சம் கத்துக்கூட அப்படின்னு. உடனே நான் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் மனுஷங்க கிட்ட மட்டும் தான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். சரி பரவாயில்ல, உன்ன மாதிரி வைல்ட் அனிமல்ஸ் கிட்ட எப்படி இது செட் ஆகுதுன்னு பாப்போன்னு இப்ப ஆனிக்கும் மிகாசாக்கும் சண்டை எல்லாம் பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போய் ரவுண்டு கட்டி நிப்பாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைக்காத ஆளுங்க. அந்த டைம் எல்லாம் யாரு வின் பண்ணுவான்னு அவ்வளவு குழப்பம். இறன்ட்ட கேட்ட அவனே தெரியலம்பான். இதெல்லாம் நம்ம பயலோட மைண்டுக்கு வரும்போதே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த டைம் அவன் என்ன பண்ணணும்னு. சரி ரைட் அடி வாங்கினதுக்கு அப்புறம் அப்படியே தள்ளாடிட்டே எந்திரிச்சு நிப்பான். நம்ம அருமீன் வேண்டாம் இறனு, உன்னால அவன் கூட ஸ்ட்ரெயிட்டா நின்று சண்டை போட முடியாது, சண்டை வேண்டாம் தப்பிச்சிருன்னு இவன் ஒரு சைடு கத்துவான். அங்க மிகாசா அவனை என்ன வெட்டினாலும் கத்தி டேமேஜ் ஆகுதே தவிர அவனுக்கு எதுவுமே ஆகலன்ன உடனே அவளாலையும் எதுவும் பண்ண முடியல. அப்படியே பாத்துக்கிட்டே நிப்பான். அந்த டைம் இறன் காட்டுத்தனமா கத்துவானா. அத்தனை பேருமே பீதி ஆயிருவாங்க. என்னடானா அவன் கண்ட்ரோல மீறிட்டான்னு. கண்ட்ரோல்ல இருந்தாவாச்சு சரி என்ன பண்றான்னு அவனுக்கு தெரியும். கண்ணா பின்னான்னு சண்டை போட்டானா ஈஸியா அடிச்சு தூக்கி போட்டு போயிருவானுங்களே. அப்படி கத்திட்டு அட்டாக் பண்ண போவான். உடனே ரெய்னர் ஓங்கி மூஞ்சோட ஒரு பஞ்ச் வைக்க வருவான். அந்த பஞ்ச்ல ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகி அப்படியே கழுத்தை புடிச்சு தூக்கி அடிப்பான் பாருங்க. அந்த டைம் அப்படியே சூப்பரா காமிச்சிருப்பாங்க. எல்லாரும் ஒரு செகண்ட் மிரண்டுட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் இது ஆனியோட மூவ். அது மட்டும் இல்லாம முத்துப்பாண்டியவே அடிக்க ஒருத்தன் வந்துட்டான்டாங்கிற மாதிரி ஆமர்டு டைட்டானிய நம்ம பைய தூக்கி போட்டு பொழந்துட்டான்ல. அதுக்கப்புறம் அவன் மைண்ட்ல ஓடுறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நீங்க ஏன் இதை பண்ணீங்க, எதுக்கு பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா நீங்க கண்ணை திறந்து பார்க்கும்போது தப்பான விஷயத்த பண்ணிட்டீங்கன்னு கண்டிப்பா உங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்மால அப்படியே தள்ளி கவுத்தி போட்டுருவான். ஆனாலும் விடல, கழுத்தோட காலை போட்டு லாக் பண்ணி புட்டிச்சு பயங்கரமா அமுக்குவானா. அது என்ன ஆகும், அவன் பாடியில இருக்க ஷீல்ட் எல்லாத்தையுமே டப்பு 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 டப்புன்னு உடைக்கும். ரெய்னர் எப்படியாச்சும் அவனோட லாக்ல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுவான். வேலைக்கே ஆகல. காலை இப்படி போட்டு அப்படி போட்டுன்னு அறையோட வச்சு ரெய்னருக்கு ஒரே அடி. அவ்வளவு சீக்கிரத்துல உன்னைய விட்டுருவனாடான்னு சொல்லி கழுத்தை புடிச்சு லாக் பண்ணி கைய புடிச்சு மடக்கி பிச்சு வீசுவான் பாருங்க. ரெய்னருக்கு கதர்வான் வழி தாங்க முடியாம. அப்ப மிகாசாவும் அர்மீனும் வந்து பார்த்துட்டு மிரண்டுட்டாங்க. பரவாயில்லப்பா பைய செம கண்ட்ரோல்ல இருக்கான்னு. அப்ப அர்மீன் இறன்ட்ட நீ முடிஞ்ச அளவுக்கு வால் கிட்டே இரு, அங்க இருந்து தள்ளி போகாத, ஏன்னா அவங்களோட கோலே உன்னை தூக்கிட்டு போறது மட்டும்தான். சோ உன்னை ப்ரொடெக்ட் பண்றதா எங்களோட முதல் வேலை, அதை நம்ம தடுக்கணும் பா. பட் மிகாசாக்கு நல்லாவே தெரியும் ரெய்னர் அவ்வளவு சீக்கிரத்துல கிவ் அப் பண்ண மாட்டான்னு. இவங்க ரெண்டு பேர் வேற அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நின்றுட்டு இருப்பாங்களா. இங்க ஏன்டா நிக்கிறீங்க, இங்கே நிக்கிறீங்க, நடுவுல சிக்கி மிதிப்பட்டு சாணியா இருக்கா, வாங்கன்னு சொல்லி நேரா செவுத்து கூட்டு போயிருவாங்க. கரெக்டா இவங்க வந்து சேரும் போது இறனை அடிச்சு புரண்டு செவுத்துல வந்து இடிச்சுட்டு நிப்பான். எல்லாம் அர்மீன் சொன்னாங்கிறதுக்காக தான். உடனே அவனை பாராட்டுவாங்க, சூப்பரா டிசிஷன் எடுத்தேன்னு. இப்ப என்னன்னா ரெய்னர் நினைச்சா ஈஸியா தப்பிக்க முடியும், ஆனா அவன் திருப்பியும் இவனை நோக்கி தான் வருவான். அந்த டைம் ஹன்னஸ் கொலோசல் டைட்டனை பார்த்துட்டு செம்மையா கடுப்பாகி பச்சை பச்சையா திட்டிட்டு இருப்பாரு, என்ன நிலைமை இப்படி மோசமாயிருச்சுன்னு. சரி இறன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டா கொஞ்சம் அங்க பாருங்கப்பா வந்து பார்த்துட்டு மிரண்டுருவான். இதுதான் அவன் டைட்டன் ஃபார்மான்னு. ஏன்னா இது வரைக்கும் அவன் பார்த்தது இல்ல போல. அந்த டைம் ஹாஞ்சி இறனோட ஷோல்டர்ல போய் நின்னுட்டு நம்ம எப்படியாச்சும் உன்னை அவங்கிட்ட இருந்து காப்பாத்தணும், அது மட்டும் இல்லாம அவனை நம்ம லாக் பண்ணி பிடிக்கணும், நீ எப்படியாச்சும் அவன் கால்ல இருக்க ஆர்மர்ஸை மட்டும் டேமேஜ் பண்ணிரு, இல்லன்னா எங்களால இந்த கத்திய வச்செல்லாம் அவன் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. என்ன ஓகே தானே என்ன ஒண்ணு. அவனும் ஓகேம்பானா. அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா பைய டைட்டன் ஃபார்ம்ல இருக்கும்போது இவ சொன்னதை அழகா கேட்டுக்கிட்டான்ல, அதுக்காக. அதுக்கப்புறம் சரி ஓகே அடிச்சு நவுத்துன்னு சொல்லிட்டு இவ கிளம்பிடுவா. இங்க மிகாசா கிட்ட பாத்தீங்கன்னா பிளேடு இல்ல, எல்லா பிளேடுமே உடஞ்சு போச்சு. அர்மீன் தான் என் பிளேடு எடுத்துக்க, நான் அந்த அளவுக்கு ஒன்னும் பாஞ்சு பாஞ்சு சண்டை போட போறது இல்லைன்னு அவனோட பிளேட்ஸ் எல்லாம் கொடுப்பான். இப்போதைக்கு இறனிக்கு என்ன தோணும்னா ஒன்னும் கெட்டு போல, சிச்சுவேஷன் கண்ட்ரோலா தான் இருக்குது, ரெய்னரை மட்டும் பொழந்துட்டா போதும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் அவங்க கிட்ட இருந்தே கலெக்ட் பண்ணிடலாம். அவன் தான் தேவையில்லாம மாட்டி அவனோட ஐடென்டிட்டியை ரிலீஸ் பண்ணிட்டான். இனி
இதுக்கப்புறம் நீ மாற்றதை தவிர வேற வழி இல்லன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது வேகமா ரெய்னர் ஓடி வருவானா. ஐயோ என்ன ஆகுமோன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம போய் எஸ்கேப் ஆவான்னு பார்த்தேன். அவன் வர்ற வேகத்துல தூக்கி அடிச்சுட்டு ஓங்கி குத்துவான். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். இப்ப என்னன்னா காலுக்கு அடியில மாட்டிட்டான். அதனால காலை ஒட்டைக்கணும்னு சொல்லி புடிச்சு லாக் பண்ணிட்டு இருப்பான். இங்க இவங்க எல்லாம் பதறுவாங்க. இறனு அவனை மட்டும் உன் மேல ஏற விட்டுறாத, ஏறிட்டானா புடிச்சு லாக் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் உன்னால எதுவும் பண்ண முடியாது. ஏதாச்சும் பண்ணுனவன சரின்ட்டு அவனை உதச்சு தள்ளி விட்டுட்டு மறுபடியும் செவுத்துக்கிட்ட வந்து நின்றுவான். அவன் சண்டை போடுற டெக்னிக்க பாத்தீங்கன்னாலே பயங்கரமா இருக்குது. அதை பார்த்துட்டு எல்லாம் கடுப்பாவானுங்க. எப்படி அவன் அப்படி டவுன் ஆனவன் டக்குன்னு எந்திரிச்சு இப்படி அடிக்கிறான்னு. ஒருவேளை அவன் பாடி ஃபுல்லா ராக் அளவுக்கு ஹார்டா இருந்துச்சுன்னா அவனால இவ்வளவு வேகமா மூவ் பண்ண முடியாது. ஒண்ணு பழங்காலத்துல இந்த ஆர்மர் போட்டிருப்பாங்கல்ல, ஒரு சில இடம் மட்டும் கேப் விட்டுட்டு மிச்ச எல்லா இடத்துலயும் இரும்பு வச்சு நல்லா கவர் பண்ணிருப்பாங்க. அதுல கால் மடக்கிற இடத்துலயும் பாத்தீங்கன்னா கேப் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வேலை இருக்குங்கிற மாதிரி ஹாஞ்சி சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் சும்மா மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு இறனை நோக்கி வருவான். இப்படி வரவன டெஃபினட்டா இறனால தடுக்க முடியாதுன்னு அவனுக்கே தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கை பாத்துறேன்னு சொல்லிட்டு அப்படியே மொத்தமா புடிச்சு லாக் பண்ணி தலைய தரையோட வச்சு ஒரே அடி. வந்த வேகத்துல அவனை அப்படியே புடிச்சு நம்ம பைய லாக் பண்ணிட்டான். இனி இதுக்கப்புறம் நம்ம பயலோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத இவனை வச்சு டெஸ்ட் பண்ண போறானாமா. ரெய்னரும் தப்பிக்க என்னென்னமோ ட்ரை பண்ணுவான், வேலைக்கே ஆகல. அந்த டைம் மிக்காசாவை பார்க்கணும். இப்படி அப்படி அப்படி இப்படின்னு சுத்தி சுத்தி வருவான். இவ்வளவு வேகமா எங்க வரான்னு பார்த்தா இறன்னு கத்திக்கிட்டே வந்து அவனோட அந்த காலுக்கு பின்னாடி ஒரு கேப் இருக்கும்ல, பெண்ட் பண்ற இடத்துல, அந்த இடத்துல சரக்கு சரக்குன்னு 4 வெட்டிட்டு வந்து நிப்பாளா. ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஆஞ்சிக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா அவன் சொன்னதை வச்சுதான் இவன் பொழந்திருப்பான். இப்ப என்னன்னா இவ்வளவு நேரம் அவன் காலை வச்சுதான் இறன ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருந்தான். ஒரு கால வெட்டு போட்டோன்னு வீக் ஆயிட்டானா. இதாண்டா நல்ல கேப்னு சொல்லி கழுத்தோட புடிச்சு இன்னும் கொஞ்சம் அமுக்குவான் பாருங்க. முதுகுல இருக்க ஷீல்ட் எல்லாம் வெட்டிச்சு தெரியும். அவனை விட்டாத இறன்னு போட்டு தள்ளு, அவன் சாகட்டும் அப்படி இப்படின்னு காட்டு கத்துவாங்க. அவன் துரோகி, மனித குலத்தையே அழிக்க வந்தவன் அப்படின்னு வாங்குவாங்கன்னு வாங்குவாங்க. நம்ம பதிலும் இன்னைக்கு அவன் கழுத்தை துண்டா பிச்சு எடுத்துடணும்னு அப்படியே வளைச்சு புடிச்சுக்கிட்டு இன்னும் எனர்ஜியா கொடுப்பான். இது ரெய்னருக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே அவன் என்ன பண்ணிட்டான், இனி நம்ம இப்படியே இருந்தோம்னா நம்ம காலி, விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒத்த காலு 2 கையும் வச்சு அப்படியே நகர்ந்து போவான். யாருக்கும் ஒண்ணும் புரியல எதுக்காக இப்படி இவன் நகர்ந்து போறான்னு. அப்படியே ஒரு ஸ்பாட்ல வந்து நின்னுட்டு ஒரு கத்துவான் பாருங்க. எல்லாருமே பயந்துருவாங்க, எதுக்கு இவன் இப்படி கத்துறான்னு. ஆனி இப்படிதான் ஃபாரஸ்டுக்குள்ள வச்சு காட்டுத்தனமா கத்திட்டு இருந்தா. கத்துன உடனே ஏகப்பட்ட டைட்டன்ஸுங்க வந்து அவளை கவ ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்ப இவன் கத்துறானா டெஃபினட்டா டைட்டன்ஸுங்களை தான் ஹெல்ப் கூப்பிடுவான்னு சொல்லி சுத்தி முத்தி பார்த்தா ஒரு டைட்டனும் இல்ல சுத்து வட்டாரத்துல. அப்படியே டைட்டன்ஸுங்க கிளப்பிட்டு வரணும்னாலும் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்படியே அதுங்க வந்தாலும் வர்றதுக்குள்ளேயே நம்ம பைய கழுத்தை பிச்சிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல எந்த டைட்டனும் இல்ல. ஆமாடு டைட்டன் இப்படி கத்தி இருக்குதுன்னா ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே மேல பாப்பாங்க. அப்பதான் தெரியுது மேல கொலோசல் டைட்டன் உட்கார்ந்துகிட்டு இருக்குது, கீழே தான் இவங்க இருக்காங்க. அப்படின்னா என்ன, அவன் மேல இருந்து ஹெல்ப்புக்கு அவனை கூப்பிட்டு இருக்கான். உடனே இவங்க எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போடுமா. உடனே கொலோசல் டைட்டனும் அப்படியே மேல இருந்து சாயும் பாருங்க. இப்ப என்னன்னா அது நெருப்பு குழம்பு மாதிரி இருக்குது. அது மட்டும் விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு. அது பாத்தீங்கன்னா சைஸ்ல ரொம்ப பெரிய டைட்டன். அப்படியே மேல இருந்து மின்னல் வேகத்துல அனல் பறக்க விழும் பாருங்க. இறனி இப்படி ஒரு ட்விஸ்ட் எதிர்பார்க்கவே இல்ல. ஆத்தாடி சிக்கிட்டாடா பாண்டுறாங்கன்னு சொல்லிட்டு பேன்னு பேந்த முழிப்பான். சரி நீ இந்த டைட்டன் நம்ம ஆளுங்க மேல வந்து விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம இறன் எஸ்கேப் ஆனானா, அவங்க 2 பேர்த்தையுமே நம்ம ஆளுங்க புடிச்சிட்டாங்களா இல்ல இறன் மாட்டிட்டானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.